ஒரு காலகட்டத்தில் ஒரு தலைமுறை இருந்துச்சு. ஒருத்தன் குடிச்சிட்டு வருவான். அவனை பார்த்துட்டு 4 பேர் திட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, ஊருக்குள்ள தலையில துண்ட போட்டுட்டு, மாமா பார்த்தா திட்டுவாரே, சித்தப்பா பார்த்தா என்ன நெனைப்பாரு, குடும்பத்தில போய் யாராவது சொல்லிடுவாங்களா அப்படின்னு சந்தால பூந்து ஓடி போயிடுவான். ஒருத்தன் குடிச்சிட்டு வந்தவன். இன்னைக்கு 4 பேர் குடிச்சிட்டு வரான். ஒருத்தவன் குடிக்காம இருக்கிறான். அந்த ஒருத்தவன் 4 பேரை பார்க்குறான். இவனுங்கிட்ட மாட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுறதுன்னு இவன் சந்தால பூந்து ஓடிட்டு இருக்கான். ஒரு காலகட்டத்தில் தப்பு செய்கிறவனை என்ன சொல்லுவோம்? அவன் தப்பு செய்கிறான், மோசமானவன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு ஜெனரேஷன் அப்படின்னா, மாட்டிக்காம தப்பு பண்ணுறான் பார்த்தியா, டேலண்ட்ராவன், கெத்துறாவன், மாஸ்டராவன். ஒரு காலகட்டத்தில் ஹீரோஸ்க்குன்னு ஒரு இலக்கணம் இருந்தது தமிழ் சினிமாவில். அவர் என்ன பண்ணுவார்னா, ஆயாவை காப்பாற்றுவார், ஆயா ரோடை கிராஸ் பண்ணி விடுவார். அதே மாதிரி பார்த்தா ஹீரோயின் வராங்க அப்படின்னா ஹீரோயினை தொடமாட்டார். அந்த மாதிரி விஷயங்கள், ஏழைகளுக்கு உதவுறது, அநீதியை கண்டா பொங்குறது, மது, பீடி, சிகரெட் இதெல்லாம் தொடாத இருக்கிறவங்கள ஹீரோன்னாங்க. இதையெல்லாம் செய்கிறவங்கள வில்லன் அப்படின்னாங்க. ஆனால் இன்னைக்கு ஹீரோவும் சிகரெட் பிடிப்பார், வில்லனும் சிகரெட் பிடிப்பார். ஹீரோ தண்ணி அடிப்பார், வில்லன் 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா அடிப்பார். ஹீரோயினை ஹீரோ துரத்துவார், வில்லனும் ஹீரோயினை துரத்துவான். யாருக்கு ஹீரோயின் கிடைக்குதோ அவர் ஹீரோவாக மாறிடுவார், யாருக்கு ஹீரோயின் கிடைக்கலையோ அவன் வில்லனாக மாறிடுவான். தமிழ் சினிமாவில் ஒரு கலாச்சாரம் இருந்தது, உறவுகளுடைய மகத்துவத்தெல்லாம் சொன்ன ஒரு காலகட்டம்லாம் இருந்தது, அதை ரசித்த தலைமுறையெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா, கடத்தல், கஞ்சா, கொலை இது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு இடமா திரையரங்கம் மாறி போச்சு. அதை கொண்டாடக்கூடிய தலைமுறையாக இந்த ஜென்சி மாறி போச்சு.